இன்றைய ஆன்மீக மரபு நிகழ்ச்சியில் சார் ஆவணி மாதம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அன்னை மீனாட்சிக்கும் ஆவணிக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு ஒரு நிகழ்வு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் திருவிழா எல்லா ஆலயங்களும் இருந்தாலும் கூட இந்த ஆவணி உற்சவம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆவணி உற்சவத்தில் பிட்டுக்கு மண் சுமந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த நிகழ்வு இப்போ சமீபத்தில் நடந்தது. மீனாட்சி அம்மனுக்கு வேறு என்ன சிறப்புகள், மீனாட்சி அம்மனுடைய விசேஷம் என்ன, ஆவணி மாதத்துக்கும் அன்னை மீனாட்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்ப்போம். இந்த மீனாட்சி அம்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவள் வந்து அரசாட்சி புரிகிறான்னு சொல்ல, காஞ்சனமாலா மக, அவங்க அம்மாவுடைய பேர் காஞ்சனமாலா. மீனாட்சியை ஆராதனை பண்ணும் பொழுது மீனாட்சி பிள்ளை தமிழ், மீனாட்சியோடைய போற்றி, திருவிளக்கு வழிபாடு இதுகெல்லாம் இருந்தாலும் தாய் பாசத்தை உணர்த்தைகள். இன்றைக்கும் நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா மலையத்குஜ மகன், அவன் தகப்பனார் பேர் என்ன, காஞ்சனமாலா மகள், பட்டத்து அரசி, மங்கையர் கன்னி, ஆள்ளவாய் சுந்தரி, அன்னை மீனாட்சின்னு போடுவாங்க. இந்த இதில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா, தாய் பாசத்தை நினைவில் நிறுத்தக்கூடியவள் அன்னை மீனாட்சி. அந்த மீனாட்சி அம்மனுடைய அம்மா பேர் காஞ்சனமாலா இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய தாய்ப்பாசத்தை தன் பெயரில் கூட உணர்த்துறா. அடுத்தது வந்து பேசினா, ஆணுக்கு பெண் அடிமை அல்ல, ஆணுக்கு பெண்ண சமம், விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகுதுன்னு உணர்த்தினவள் அன்னை மீனாட்சி. திக்கு விஜயன்னு ஒரு நிகழ்ச்சியில் வந்து சிவபெருமானை பார்க்குறா. பார்த்த உடனே காதல் வயல் படலை, தனக்கு இன்னாருக்கு இன்னான்னு எழுதப்பட்டு விட்டான் என்று மனதில் தோணின உடனே வீரம் பொருந்தியவள், வில் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவள், வாழ் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவள், சொற்களில் தூய தமிழை நிலைநிறுத்தியவள், அரசாட்சி, ஒரு பெண் அரசாட்சி பண்ணுறது எளிமையான விஷயம் அல்ல இல்லையா. அப்பேரிப்பட்டவள் தனக்கு ஆணவம் இல்லாமல் தன் கணவனாக வரப்போகிறவனுக்கு தன் அடங்கி போகணும் அப்படிங்கிற அற்புதமான நிகழை ஏற்படுத்துகிறவள் அன்னை மீனாட்சி. இது திக்கு விஷயம் பார்த்தேன், சித்திரத்துள்ள பார்த்தேன் அப்படிங்கிறத காட்டிலையும் இது விசேஷம். மூணாவதாக என்ன பெரிய விசேஷம் அன்னை மீனாட்சி அப்படின்னா, மரகதம். இந்த மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் மீனாட்சி வந்து பச்சை நிறத்தில் இருப்பாளாம். இந்த மரகதங்கிறது பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய சொத்து. இது அதிகமாக எங்கே கிடைக்கிதுன்னா, இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல், இந்தி மகாசமுத்திரம், அதாவது நம்மளுடைய பகுதியில் தான் கிடைக்கிது. இந்த மரகதம் வந்து எப்படி தெரியுமா, இந்த நகை ஆச்சாரியர்கள், நகை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஒரு மரகத கல்லை வச்சுட்டு நாதசுரம் வாசிச்சிங்கன்னா கிராக் விட்டுரும். அதான் ஒரிஜினல் மரகதம். இதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மரகதத்தினால் ஆனவள் அன்னை மீனாட்சி இருக்கிறாளே, காலங்காலமாக இதோ என் மூலம் இன்னும் நின்று கொண்டு அருள் புரிகிறாளே, எவ்வளோ இடி இடிக்குது, எவ்வளோ மழை பெய்யுது, நீங்காத அற்புதமான நிகழ்வு மீனாட்சி நடத்தி கொண்டா. மரகத பச்சைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, மரகதத்தினால் ஆனவள் அன்னை மீனாட்சி. இது ரொம்ப கவனிக்கப்பட விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, செங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி தான் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. இங்கே பச்சை கிளி ஃபேமஸ். ஏற்கனவே நான் சென்ற நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். கிளி மீனாட்சி என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ அரசாங்கம் தடை விதிச்சிருக்கிறதுனால கிளி வளர்ப்பது அல்ல. கிளி தான் சொன்னதை சொல்வது மட்டும் இல்லாமல் தனக்கு பிடித்தவர்களை தன்னிடம் எடுத்து சொல்லுமா. அதனால தான் மீனாட்சி கிளி வச்சுருப்பா. இன்றைக்கும் மீனாட்சி தங்க கிளி உண்டு, தங்க கிளி வாகனம் உண்டு. மீனாட்சி அம்மன் கோயிலில் சமீப காலமாக கூண்டில் பச்சை கிளிகள் நிறையா வச்சுருந்த நிகழ்வு சமீபத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறவங்க அதை பார்த்துருப்பாங்க. அது இந்த கிளி வந்து என்ன செய்யும்னா, அம்மா மீனாட்சி திருவண்ணாமலையிலேருந்து வந்துட்டாங்க, சென்னையிலேருந்து வந்துட்டாங்க, உன்னை வந்து பார்த்துட்டாங்க, நீ அவங்களுக்கு அருளாசு மட்டும் இல்லை, அவங்கள வளர்த்து விடுமா அப்படின்னு அன்னை மீனாட்சிகிட்ட சொல்லுதான். அதனால தான் மீனாட்சி காதை பார்த்த மாதிரி கிளி இருக்கும். அன்னை மீனாட்சி பார்த்தா, ஓ உனக்கு இவ்வளோ இது இருக்குதா, ஒவ்வொரு ஆலயத்துலேயும் கிளி மண்டபம் இருக்கணும்னு அருள் புரிஞ்சாங்க. அதனால தான் எந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னாலும் மிகப்பெரிய அம்மனாக இருந்தாலும் கிளி வச்சுருப்பாங்க. ஏன், ஸ்ரீரங்கத்தில் மீனாட்சியோடைய அண்ணன் சொல்லக்கூடிய பெருமாளே பார்த்திங்கன்னா கிளி வச்சு தான் வருவார் இன்றைக்கும். அது அப்போ ஒரு பிராணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், ஒரு பட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். இன்னொன்று, கிளி லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. சுக்கராச்சாரியாருடைய அம்சமாக இருக்கப்பட்டது கிளி. இந்த சுக்கராச்சாரியார் யாருன்னா, சாகாவரத்தினுடைய அரும்பெரும் நாணத்தை பெற்றவர். சுக்கராச்சாரியாருக்கு மட்டுமே உண்டு. அவருடைய சொரூபமாக இருக்கிறவர் தான் கிளி. அந்த கிளியை அன்னை மீனாட்சியை வணங்கி இருக்குதுன்னா எப்பேரிப்பட்ட நிகழ்வு இந்த அன்னை மீனாட்சிக்கு யோசிக்கப்படக்கூடிய விஷயம். அடுத்து பொற்றாமரை குளம். சார் இது கதைக்கு நல்லா இருக்குது சார், நிகழ்காலத்தில் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கும் போனீங்கன்னா இந்த பொற்றாமை குளத்தில் தங்கத்தினால் ஏற்பட்டக்கூடிய தாமரை மிதந்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து மீன்கள் வளருவது கிடையாது, அசுத்தங்கள் கிடையாது. இன்றைக்கும் இந்த குளத்தை நிரப்புவாங்க சில மழை காலங்களில்.
ஆனாலும் அப்பவும் கூட இந்த மீன்கள் வளர்வது கிடையாது. அசுத்தமாகக்கூடிய நிகழ்வு அன்னை மீனாட்சி முன் நடத்தி கொண்டு இருக்கிறார். அது என்ன பொற்றாமரை குலம் உங்களுக்கு உணர்த்துவதற்காக தங்க தாமரை மிதக்க விட்டுருக்குறாங்க அப்படின்னா, உன் மனசு கெட்டு போகாமல் இருக்கணும்னா அன்னை மீனாட்சியோடைய பொற்றாமரை பாதத்தை நீ வணங்கினால் உனக்கு பொற்ற அருமையான நிகழ்வு இருக்கும். எப்படிப்பட்ட நிகழ்வு கிடைக்கும்? வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு குளத்துல இருந்து கரை தெரியுது, ஏற முடியல, தூக்கி விட ஆள் இல்லை, தூக்கி விடுறேன்னு சொல்லி நம்மளை தொமுக்குன்னு முழுக அடிச்சிடறானுங்க கடந்து. செஞ்ச தானம் கை கொடுக்கல, தர்மம் கை கொடுக்கல, நோய் அதிகமாக கூடிருச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு உணர்த்துவதற்காக சூசகமாக வச்சுருந்தாங்க. அன்னை மீனாட்சி எது மேலே நிற்கிறாள்? தாமரை மேல் நிற்கிறாள். அவள் பாதம் பட்ட தாமரை பொற்றாமரை. ஒரு பொற்றாமரைக்கு அல்ல, 1000 பொற்றாமரைக்கு சமம் அது. அதனால தான் அவள் பாதம் பட்ட அந்த தாமரை பூ இருக்கிற இடத்துல மீன்கள் தோஷம் பண்ணுவதில்லை, மீன்கள் வருவதில்லை, அசுத்தங்கள் சேருவதில்லைங்கிறக்காக தான் அதை தாமரை குலம்னா அந்த பாதத்தை தான் குறிக்குது. மீனாட்சியோடைய பாதம் நின்ற தாமரைக்கே எப்படின்னா, மீனாட்சியோடைய பாதத்தை நம்ம சரணாகதி அடைஞ்சா எப்படிங்கிற நிகழ்வை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தன்னுடைய கணவருடைய திருக்கல்யாணத்துக்காக வைகை ஆற்றை ஏற்படுத்தினா. வற்றாத வளம் கொடுக்க நதி, அங்கே எங்கே சார் தண்ணி ஓடுன்னு கேட்கலாம். அதாவது மனசாகப்பட்டது ஒரே உத்வேகத்தில் ஓடக்கூடாது, நின்று நிதானித்து ஓடணும். அதனுடைய துரிதமான நடவடிக்கைக்கு தான் இந்த வைகை அப்படின்னு ஒரு ஆறு ஏற்படுத்தினா. வாழ்க்கையில் ஒரு வகை ஒழுங்கு இருக்கணும். நீங்கள் சேர சோழ பாண்டியர் நிறைய அரசாட்சியத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். மதுரை மாநகரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக வரும். 4 மாசி வீதி, 4 மாடா வீதி, 4 சித்திர வீதி, நட்சத்திரமாக வரக்கூடிய இடம் தான் இந்த மதுரை. அப்போ என்னன்னா, வாழ்க்கையை ஒரு சதுரங்கப்படுத்தி உனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வட்டத்துக்குள் வாழணும். சார் சதுரம்னு சொல்கிறீங்க, அப்புறம் வட்டம்னு சொல்கிறீங்கன்னா, அந்த சதுரத்துக்குள் ஏற்படக்கூடியது குடும்ப வட்டம். அந்த வட்டத்துக்குள் வாழணும். எடுத்தோடனே நான் சன்னியாசியாக போயிடுறேன், எடுத்தவுடனே என் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிடுறேன், என் படம் வந்தவுடனே நான் தடம் புரண்டேன்னு சொல்கிறாமல் இறை பக்தியும் இருக்கணும், குடும்பத்தையும் வழி நடத்தணும். உனக்கு அருளாட்சி கொடுத்து உன் மன ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி செய்கிறேன். அதனால தான் மீனாட்சிக்கும் குதிரை வாகனம் உண்டு. உனக்கு குதிரை திறன் வேணுமா, சக்தியாகப்பட்ட அன்னை மீனாட்சி நான் தருகிறேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த அன்னை மீனாட்சி. முடிவாக ஆவணி மாதத்துக்கும் இந்த மீனாட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஆவணி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூல நட்சத்திரமே ஆகாது. அதனால் நிறைய பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, நிறைய ஆண்களும் திருமணமாகாமல் இருக்கிறாங்க. இதுக்கு ஜோதிட ரீதியாகவும் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட 1000 நிகழ்வுகள் இருந்தாலும் ஆவணி மூலம் ரொம்ப சிறப்பு பெற்றது. அதனால் ஆவணி மாதம் இந்த கால தாமத திருமணம் நடக்கிறவங்க, குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் திருமணம் நடக்காதவங்க, இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்துக்குள் ஒரு தடவை அன்னை மீனாட்சியை போய் சென்று செவிச்சுட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். கூடுதல் விசேஷமாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாதவங்களாம் ஏங்கி போகிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கோயிலில் மிக சிறிய தொகை கட்டினாலும் அன்னை மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை நடத்தி காமிக்கிறாங்க. இந்த அன்னை மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை நடத்தி பார்க்குறவங்களுக்கு செல்வ வளம் மட்டும் இல்லாமல் குழந்தை செலவும் அழுது திருமண தடையை நீக்கி கொண்டிருக்கிறாள் அன்னை மீனாட்சின்னு சொல்லி, மீனாட்சியை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. இருந்தாலும் இதிகாசங்களுக்கு அப்பால் பட்டு எப்பேரிப்பட்டவள் என் அன்னை மீனாட்சி அப்படிங்கிற அந்த காஞ்சனமாலா மகள் அன்னை மீனாட்சியை, அங்கையர் கன்னியை, ஆலவா சுந்தரியை வணங்கி மக்கள் டிவி நேயர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பாய் என்று உங்கள் சார்பாக பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி, திருப்பணம் கோரக்கநாத அடிமை ஆனந்தாழ்வார். வணக்கம்.